இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி வந்து 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் போகுது. சில பேருக்கு 40 லட்சம் கூட போகுது. ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபீமேலுக்கு மேலுக்கு இந்த ஏஜ் கேட்டகரி அந்த எல்லாமே மாதிரி ஏஜ் கேட்டகரி. பணக்காரன் எத்தனை கோடி வேணாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்கிடுறான். கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீ வித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம். எல்லா அதிகாரிகளுமே எரும மாடு காதுல சங்கு ஊதுனா மாதிரி இல்லை. எங்க உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு நான் வந்து ஒரு 600-700 ரூபாய் அறிக்கை தாக்கல் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன். உயிரோடு இருக்கிறப்போ வாங்குற சோப்புலேருந்து சீப்புலேருந்து எல்லாத்துக்குமே வரி கட்டுறான். கடைசியாக அவன் வாழ முடியாதுன்னு கடைக்கோடி போகிறப்போ அவனே திருடப்படுறான். இப்போ நீங்கள் வந்து நாமக்கல் பார்க்குறீங்க, இன்னைக்கு வட சென்னையில் நாமக்கலை விட அதிகமாக இருக்குன்றேன். நம்ம சென்னையில் நடக்குதா? நம்ம சென்னையில் நாமக்கலை விட அதிகமாக இருக்கு. இப்போ நான் வட சென்னையில் ஒரு ஆய்வு பண்ணேன். நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? இப்போ அதிகபட்சம் அந்த புரோக்கர் இப்போ வந்தா அந்த புரோக்கருக்கு எதிராக சொல்லணும், இவர் என்ன கேன்வாஸ் பண்ணாரு அதனால நான் கொடுத்துட்டேன்ட்டு சொன்னா நீதிமன்றம் ஏத்துக்குமா? ஏத்துக்க வாய்ப்பு இல்லை. ஏத்துக்காது. இப்போ எதன் அடிப்படையில் சைன் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? எல்லா அக்ரிமெண்ட்லாம் போட்டு நான் வந்து விருப்பப்பட்டு வைக்கிறேன், நான் இது காசுக்காக வைக்கல, எல்லாமே போடுவாங்க. இப்போ கூட கண்ணகி நகரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை 3-4 குழந்தை வந்து வித்துச்சு. இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைய பெற்று வித்துடுச்சு. வித்துட்டு வீட்டை அந்த ஏரியாவில் குடிச்சிட்டு தான் சுற்றி நிற்குது. எஃப்ஐஆர் போட்டால் பயம் இல்லை. பயப்படுவாங்க. பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆருக்கு ஃபயர்ன்னு வச்சிடலாம். ஃபயர்ன்னா அது வந்து எரிஞ்சு அணிஞ்சிச்சு. 90 பேர் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. யாரால வந்தது? காவல்துறையை கண்டுபிடிச்சாங்களா? கிடையாது. ஊடகங்கள் பிளஸ் சமூக ஆர்வல் இஸ் ஈக்குவல் டு வெளியில வந்திருக்கு. ரீப்ளை வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் சசிகுமார் அண்ணன் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்குமா? ஓகேண்ணா. இப்போது நியூஸ் பார்த்தேன், பரபரப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி திருட்டை பற்றி தான் போயிட்டுருக்கு. டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நம்ம இதை பற்றி ஆல்ரெடி பேசியிருக்கோம், மேன் மிஸ்ஸிங்னு. என்னன்னா நாமக்கல்லில் கிட்டத்தட்ட 90 பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா பணம் கஷ்டப்படுறவங்க, ரொம்ப ஏழையாக இருக்கவங்கள பேசி மூளையை செலவு செய்து அவங்களுக்கு வந்து காசு தரேன், 10 லட்சம் தரேன், அந்த மாதிரிலாம் பேசி அவங்களோட ஒரு கிட்னியை வந்து டொனேட் பண்ண வச்சுருக்காங்க. தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் பரபரப்பாக போகிறப்ப தான் அந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேசுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஒண்டி இன்றைக்கி வந்து பேசுகிறோமே தவிர தமிழ்நாடு ஃபுல்லாகவே இது போல் கிட்னி புரோக்கர்ஸுங்க நிறைய பேர் இருக்காங்க. 19 காவல்துறையை வந்து எல்லாருமே வந்து எல்லா அரசியல் தலைவர்கள் பார்த்திங்கன்னா கார்னர் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் கார்னர்ன்றாங்க. இதெல்லாம் நடக்குது. உளவுத்துறையெல்லாம் தூங்கிட்டு இருந்ததா? இந்த உளவுத்துறையில் ஐசியூ வார்டில் இருக்கான்ற மாதிரி கூட நிறைய பேர் வந்து பொதுமக்கள் மத்தியில் பேசுகிறாங்க. இப்போ என்ன பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், நாமக்கல்லில் இந்த பெண்கள் விஷயத்தில் இதில் காவல்துறை எப்படி தலையிட முடியும்? ஏன்னா இப்போது அந்த புரோக்கர்ஸ் மேலே கேஸ் போட்டால் கூட புரோக்கர்ஸ் வந்து யாரும் கடத்தி எத்தனை பேர் கிட்னியை திருடல. வறுமையின் உச்சக்கட்டம் தான் இன்றைக்கி அவனுடைய உடல் பாகங்கள் இன்றைக்கி விலை பேசி வைக்கிறாங்க. அதை வந்து ஒரு சில கும்பல் வந்து இது எப்படின்னா நியாயப்படுத்த முடியும்? இப்போ வறுமையில் இருக்கவங்களுக்கு இப்படி பண்ணலாம், திருட கற்றுக் கொடுக்குறதும் சரி, நீங்கள் வந்து விபச்சாரத்துக்கு வான்னு சொல்கிறதும் சரி, இந்த மாதிரி கிட்னி உடல் உறுப்பை வந்து நீ சேல் பண்ண நம்ம கான்செப்ட் என்ன, கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயம்ட்டு இருக்கும், நிறைய வந்து 100 நாள் வேலை திட்டம், இதெல்லாம் மீறியும் மக்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு 500 ரூபாய் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வானம் படத்தில் கூட பாருங்கள், தாத்தா இருப்பார், ஒரு அம்மா இருப்பாங்க, அப்புறம் ஒரு பேரன் வந்து கந்து வட்டியில் இருப்பான். அந்த வட்டி கொடுக்கணுன்ட்டு அந்த அம்மா வந்து கிட்னி பேசுவாங்க. சாதாரணமாக அந்த புரோக்கர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சென்னையில் ஒரு டாக்டர்கிட்ட பேசுவான். ஆமாம், அவன் ரொம்ப வேலை பேசியிருப்பான், இவங்ககிட்ட ரொம்ப கம்மியாக சொல்லுவான். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா புரோக்கரை கார்னர் பண்ணாமல் புரோக்கர் யார்கிட்ட கார்னர் பண்ணாங்க? ஒரு மருத்துவமனை இந்த மாதிரி ஒரு சின்ன மருத்துவமனையிலே நடக்குதுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய பெரிய மருத்துவமனையில் என்னெல்லாம் அஃபென்ஸ் நடக்குதுன்றதை காவல்துறை உன்னிப்பாக கவனிக்கணும்ன்றது தான் நம்மளுடைய விஷயம். இதுக்கப்புறம் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளே வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ சாலையோர மக்கள் பல பேர் காணாம போயிருக்கான். பல தொண்டு நிறுவனங்கள் வந்து அவங்கள கொண்டுன்னு போயிருக்காங்க. இங்கே தான் நம்ம சொல்கிறோம், பல தொண்டு நிறுவனங்கள் 15,000 பேருக்கு மேலே கூட்டுன்னு போயிருக்காங்க. இவங்கெல்லாம் ஆர்கனுக்கோசம் சாகடிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை ஆர்கனுக்கோசம் இவங்களை எடுத்துகிட்டு போயிட்டு தேவைப்படுறத ஸ்பேர் பார்ட்ஸுக்கோசம் மாதிரி 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸு 3 வீலர் மனிதனுடைய உடல் பாரங்கள் ஸ்பேர் பார்ட்ஸுங்களை திருடுறதுக்கோசம் இந்த மனிதர்கள் என்ன ஆனாங்கன்ற கேள்விக்குறி
ஒரு கொஸ்டினாக நம்ம கவர்மெண்ட்டில் வைக்கிறோம். புரியுது. தொடர்ந்து கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அதிகாரிகளுமே எரும மாடு காதில் சங்கு ஊதுனா மாதிரி நம்ம ஓப்பனாகவே பேசுகிறோம். ஏன்னா நம்ம ரெக்கார்ட்ஸ் மற்ற அரசியல் தலைவர்கள் மாதிரி நம்மக்கிட்ட ரெக்கார்டு இல்லாமல் பேசலை. ஏங்க உயர் நீதிமன்ற நீதிபதிக்கு நான் வந்து ஒரு 600-700 பக்கம் அறிக்கை தாக்கல் பண்ணி சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கேன். அப்போ நீதிபதிகள் தானாக ஏன் முன் வர மாட்டுறாங்க? ஒரு ஹெல்மெட்டுக்கோசம் நீதிபதிகள் தானாக வருவாங்க, ஒரு கிரானைட் கல்லுக்கோசம் நீதிபதிகள் வரும். அப்போ மனிதன் வந்து உயிரோடு இருக்கிறப்போ வாங்குகிற சோப்புலேருந்து சீப்புலேருந்து எல்லாத்துக்குமே வரி கட்டுறான். கடைசியாக வாழ முடியாதுன்னு கடைக்கோடி போகிறப்போ அவனே திருடப்படுறான். அப்போ இவ்வளோ பேர் காணா போயிருக்காங்க. 15,000 பேர் நம்ம ப்ரொபோசல் வைக்கிறோம். காவல்துறை இது சம்மந்தமான ரெக்கார்ட்ஸே இல்லை. எவ்வளோ பெரிய அவமானம் தமிழ்நாடு காவல்துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு. தலைகுனியக்கூடிய அளவுக்கு இது வந்து எல்லா காவலர்களும் இதில் வந்து பேரலாக ஒன்றா இருக்காங்க. எப்படி ஒரே ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாகவே எந்த ஸ்டேஷன்லேயும் ரெக்கார்டை பேஸ் பண்ணாமல் பண்ணாங்கன்னா அப்போது எந்த அளவுக்கு பெரிய பெரிய மாஃபியா வந்து இந்த அளவுக்கு இருந்திருப்பாங்கன்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. எல்லாருமே பண்ணாங்களோ உச்சக்கட்ட நீதிமன்றமே மௌனம் காமிக்குது. ஏன் நீதிமன்றம் வரலன்றது தான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு இந்த கொஸ்டினாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்னி வந்து 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் போகுது. சில பேருக்கு 40 லட்சம் கூட போகுது. ஹெல்த் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு இந்த ஏஜ் கேட்டகரி எல்லாமே ஏஜ் கேட்டகரி. பணக்காரன் எத்தனை கோடி வேணாலும் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்கிடுறான். ஏழைகள் தன்னுடைய வருமானத்துக்கோசம் அதை விற்கிறான். இப்போ என்னன்னா விற்றவனை குறையும் சொல்ல முடியாது. விற்கிறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. இது நடுவில் புரோக்கர் வந்து ஒன்று அவருக்கு வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா புரோக்கர் தான் காரணம் இல்லை. இதை பண்ண விட்ட அரசாங்கத்தை நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இது யாருக்குமே தெரியாமல் நடக்குதா? அரசியல்வாதிக்கு தெரியாமல் நடக்குதா? இப்போ அந்த புரோக்கரை திருப்பி பார்த்தீங்கன்னா அவரு எதனா ஒரு கட்சியில் இருப்பாங்க. இது இருக்கும் தானே. இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து கிட்னி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க, டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்க வந்து யார்கிட்ட இருந்து கிட்னி வாங்கினாங்க, அவங்களுக்கு அது விருப்பப்பட்டு தான் கொடுக்குறாங்களா, எதுக்காக கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன்லாம் நடக்கணும் இல்லையா? அதாவது இப்போ நம்ம சொல்கிறது, இப்போ உங்களுக்கு ஒரு கிட்னி தேவைன்னா ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஒரு மெயில் ஆன்லைனில் எனக்கு இந்த மாதிரி தேவை வாட்ஸ்அப் கோவிலில் போட்டு நம்பர் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 100 பேர் உங்களுக்கு கால் பண்ணுறான். அதாவது ஒரு திருடன் ஒரு மூளையை யூஸ் பண்ணி நல்லா ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டவனே அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் எடுக்கிறதுக்கு பதில் காவல்துறையே வந்து என்ன பண்ணணும்னா ஆன்லைனில் இந்த மாதிரி கிட்னி தேவை, ஆன்லைனில் க்ரைம் அஃபென்ஸை ஓட்டி ஆன்லைனில் இவங்க சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணால் இந்த மாதிரி கும்பலுங்க ஆட்டோமேட்டிக்காக மாட்டியிருப்பாங்கன்றது தான் என்னுடைய விஷயம். ஓகே, அதேமாரி கமெண்ட்ஸில் கீழே பார்க்க முடியுது. எல்லாருமே என்னென்ன சொல்கிறாங்கன்னா வறுமையில் இருக்காங்க அவங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 லட்சம் அவங்களால கடன் கட்ட முடியலன்னு உயிரை விடுறதுக்கு பதிலாக இந்த ஒரு கிட்னி கொடுத்துட்டு அவங்க கடனை அடைச்சிட்டு அவங்க சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக பேர் எடுத்துக்கிறாங்களே நிறைய பேர். அது நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அதாவது கிராமப்புறத்தில் மனிதன் இப்போ உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா சாதி மதன்றதெல்லாம் அப்புறம் தான். ஏழை பணக்காரன்ட்டு தான் ஒருத்தன். இருக்கிறவன் இல்லாதவங்கிட்ட தேவைப்படுறத காசை கொடுத்து வாங்கிடுறான். இதை வந்து நியாயப்படுத்த முடியாது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வறுமையில் இருக்கிறதுக்கு காரணம் யாருன்னா அரசாங்கம் தான். ஏற்றத்தாழ்வு ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது. ஒரு சலுகை எல்லாருக்குமே கிடைச்சிதுன்னா இந்த விஷயத்துக்குள்ளே ஏழை ஜனங்க போயிருக்காது. இப்போ நீங்கள் வந்து நாமக்கல் பார்க்குறீங்க, இன்றைக்கி வட சென்னையில் நாமக்கலை விட அதிகமாக இருக்குன்றேன். நம்ம சென்னையில் நாமக்கலை விட அதிகமாக இருக்கு. இப்போ நான் வட சென்னையில் ஒரு ஆய்வு பண்ணேன். தண்டையாரப்பேட்டை, குறுக்குப்பேட்டைலாம் பார்த்தீங்கன்னா, மணலிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு நிறைய மாஃபியாலாம் இருக்காங்க, புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நாமக்கல்ன்றது ஒரு சின்ன விஷயந்தான். 90ன்றது நீங்கள் வட சென்னையை எடுத்திங்கன்னா இது ஒரு 150லேருந்து 500லாம் போவோம், ஜாஸ்தியாக போவோம். வட சென்னையில் அதிகம். ஏன்னா எங்கெல்லாம் வறுமை இருக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி புரோக்கர்ஸுங்க இருப்பாங்க. இப்போ நானே வந்து காவல்துறைக்கு ஒரு சவால் விடுறேன். என்னென்னா இப்போ கிட்னி புரோக்கர்ஸு சென்னையில் உங்களுக்கு பிடிச்சி கொடுக்கணுமா சொல்லுங்கள், நீங்கள் பேரம் பேசுங்க. நான் வந்து ஒரு கமிஷன் ஆஃபீஸ்லேயே உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்து சாதாரணமாக நம்மளுக்கு தேவைன்னு போட்டால எத்தனை புரோக்கர்ஸ் வருவாங்க தெரியுமா? இதையே காவல்துறை தானே முன் வந்து இந்த மாதிரி கிரைம் அஃபென்ஸ் பண்ணுறவங்கள பிடிக்க மாட்டுறாங்கன்றது தான் மன உளைச்சல். புரோக்கரே இல்லாமல் டைரெக்டாக போகாமல் இருந்தால் கூட நல்லது தான். அதுதான் இப்போ நான் வந்து சொல்கிறது. இந்த கிட்னி தேவைன்றப்போ விருப்பப்பட்டு கொடுக்குறாங்கன்றது வேறு விஷயம் இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் நிறைய பேர் கிட்னாப்பிங் பண்ணியிருக்காங்க. இப்போ இதையே நீங்கள் யோசிப்பீங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? இப்போ அதிகபட்சம் அந்த புரோக்கர் இட்டு வந்தால் அந்த புரோக்கருக்கு எதிராக சொல்லணும், இவர் என்ன கேன்வாஸ் பண்ணாரு அதனால நான் கொடுத்துட்டேன்ட்டு சொன்னேன். நீதிமன்றம் ஏற்றுக்குமா? அப்படி ஏற்றுக்க வாய்ப்பு இல்லை. ஏற்றுக்காது. இப்போ எதன் அடிப்படையில் சைன் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? எல்லா அக்ரிமெண்ட்லாம் போட்டு நான் வந்து விருப்பப்பட்டு வைக்கிறேன், நான் இது காசுக்காக வைக்கல எல்லாமே போடுவாங்க.
அப்போ கான்ஸ்டியூஷனில் அவர் எப்படி தண்டனைப்படுவார்? சரி, அதிகபட்சம் அவருக்கு வந்து நீதிபதிகள் வந்து தானா முன் வந்து அவரை எடுத்து இது பண்ணது தப்புன்னு ஒரு தண்டனை கொடுத்தனாலும் பெரியார் பிறந்தநாள், அண்ணா பிறந்தநாள், எம்ஜிஆர் பிறந்தநாள்ட்டு வெளியே வந்துட போகிறாங்க. ஏதோ ஒரு பிறந்தநாள் லாஸ்ட் டைம் ஒரு 3 இயர்ஸுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், 910 பேர் வந்து ஒரு தலைவர் பிறந்தநாளுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. க்ரைம் ரேட்டு கூட க்ரைம் அஃபென்ஸ் பண்ணுறவங்க வெளியவே சுற்றிட்டு இருந்தால் க்ரைம் ரேட் எப்படி கூடும்? இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் 1 கோடி பேர் இருக்கிறோம். 1 கோடி பேரை கண்ட்ரோல் பண்ண எத்தனை காவல்துறை இருக்காங்க? பெரிய பெரிய அதிகாரிங்க எம்எல்ஏ எம்பி வீட்டு வாசலில் தான் பாதுகாப்பு நிற்கிறாங்க. முதலமைச்சர் வராருன்னா அங்கே டிசி இசி ஏசி எல்லாம் போயிடுறாங்க. அப்புறம் அவங்க டியூட்டி எப்படி பார்ப்பாங்க? இப்போ மாநாடு வர அரசியல் ஆரம்பிச்சிச்சு. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ க்ரைம் அஃபென்ஸ் ரேட்டு கூடிட்டே இருக்குது. கூட ஒரு குழந்தைய தூக்கின்னு போயிட்டு ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான் 10 வயசு குடுவாஞ்சேரியில். அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 5 நாள் ஆகுது. அப்போ க்ரைம் ரேட்டு கூடுறப்ப காவல்துறையும் கூடுறப்ப தான் பிடிக்க முடியும். இப்போ இவங்களை வந்து புரோக்கர்ஸு கிட்னியை திருடிட்டாங்கன்னா இது மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனை புரோக்கர் இருக்கான்? இவனுங்க எந்த ஹாஸ்பிட்டலாம் டைப் இருக்காங்க? இன்றைக்கி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் பிடிச்சிருக்கீங்க, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த க்ரைம் ரேட்டு இருக்கும். அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகே. அதேமாரி இப்போ அந்த கிட்னி திருட்டு மட்டுமே இல்லாமல் குழந்தைகள் திருட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா, பெண் குழந்தை வேணுமா, எந்த மாதிரி குழந்தை வேணும், கேர்லி ஹேர் வேணுமா, ஒயிட்டாக வேணுமா, அந்த மாதிரி ஒரு பொம்மை வாங்குற மாதிரி செலக்ட் பண்ணி சொன்னால் புரோக்கர் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு ஒன்று வாடிக்கையாக அது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு குழந்தையை தத்தெடுக்கணும்னா யாரையாவது கேட்பாங்க, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் அப்படி விற்றுருவாங்க அவங்க வறுமையை பயன்படுத்தி. இப்போ கூட கண்ணகி நகரில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை 3-4 குழந்தை வந்து வித்துச்சு. ஓகே. அது வந்து ஒரு அக்யூஸ்டு தான். இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தைய பெற்று வித்துடுச்சு. வித்துட்டு வீட்டை அந்த ஏரியாவில் குடிச்சிட்டு தான் சுற்றி நிற்குது. இப்போ பெற்ற குழந்தைய விற்கிறது, கிட்னியை விற்கிறது, இதெல்லாம் சர்வசாதாரணம் தான் மாறி மக்கள் போயிட்டாங்க. ஒரு காலத்தில் பாருங்கள், சுதந்திரத்துக்கோசம் பிரிட்டிஷ்காரனை எதிர்க்க உலகத்திலே வந்து தற்கொலை படம் நம்ம தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். உலகத்துக்கே தற்கொலை பட பீரங்கிக்கு எதிராக மனிதனை தற்கொலை ஆகிட்டான். இன்றைக்கி மனிதனுடைய தேவைக்கே மனிதன் வந்து இன்றைக்கி பெட்ரோலை ஊற்றி எனக்கு இது கிடைக்கல, எனக்கு நீதி கிடைக்கலன்னு தனக்கு நானே தற்கொலை படையாக மாறிடுறான். இப்போ என்னன்னா நீதி கிடைக்க வேண்டி மக்களே வந்து தற்கொலை பண்ணிக்கிறான். இதுவே ஒரு அவலம் தானே. வரதட்சணை கொடுமைக்கும் நிறைய பேர் சேர்த்துறாங்க. வரதட்சணை கொடுமைன்ட்டு இல்லை, இளைஞர்கள் மன உளைச்சல்ல எல்லாமே ஆறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஒரு கடுமையான தண்டனை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பயந்து யாருமே பண்ண மாட்டேன். நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறனாலே அது குறைய ஆரம்பிக்குது. எஃப்ஐஆர் என்றதே ஒரு சிம்பிளாக தான் இருக்குது. எஃப்ஐஆர் போட்டால் பயம் இல்லை. முன்னாடி பயப்படுவாங்க இல்லையா? பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆருக்கு ஃபயர்ன்னு வச்சிடலாம். ஃபயருன்னா அது வந்து எரிஞ்சு அணிஞ்சிச்சு, அது வந்து நமுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ காவல் நிலையத்திலே பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போகாத பல எஃப்ஐஆர் தூங்கப்பட்டு 4 லட்சம் கேஸை நம்ம எடுத்து விட்டோம். இதுக்கெல்லாம் வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து குறைபாடுன்றதுனால தான் இருக்குல்ல, கேஸ் எடுக்கிறதுக்கே கடமையே செய்யல. ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் காவல்துறை வேலை செய்கிறாங்க. மக்களுக்கு என்ன வேலை செய்கிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஒரு ரோந்து பணி வர்றது, எம்எல்ஏ வராருன்னா அதுக்கு முன்னாடி நிற்கிறது, எம்பி வராருன்னா அதுக்கு முன்னாடி நிற்கிறது, இந்த மாதிரி இருக்கிறாங்களே தவிர க்ரைம் ரேட்டு கூடணும்னா யாரோ கையை காலை ஒடிச்சு மாவு கட்டு போகிறது ஒண்டி க்ரைம் ரேட்டு கிடையாது. எவிடென்ஸை ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த 90 பேர் இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. யாரால வந்தது? காவல்துறையை கண்டுபிடிச்சாங்களா? கிடையாது. ஊடகங்கள் ப்ளஸ் சமூக ஆர்வல் இஸ் ஈக்குவல் டு வெளியில் வந்திருக்கு. அப்போது யாரோ ஒரு ஊடகம் போய் கண்டுபிடிக்கிறான், யாரோ ஒரு சமூக ஆர்வலர் போய் கண்டுபிடிக்கிறான், இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரான். இதை வந்து காவல்துறை எந்த அளவுக்கு அணுகுறாங்கன்றதான் எடுத்துன்னு இப்போ நடந்துச்சு. இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா இது போல் புரோக்கர்ஸுங்கள் பின்ன அசுர கம்பெனிகள், ஹாஸ்பிட்டல்கள் எல்லாமே இருப்பாங்க. அவங்களுடைய நெட்வொர்க் இல்லாமல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு ஆனந்துன்ட்டு அந்த ஆனந்த் நினைக்கிறேன் அந்த ஆள் பேர், இன்னைக்கு ஒரு ஆள் இந்த மாதிரி இருக்கானா இவனுக்குள்ளே இருக்க நெட்வொர்க்கே எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். இது வந்து அவன் வந்து 90 பெண்களை பண்ணியிருக்கானா அவன் வந்து பெரிய நெட்வொர்க்கில் தான் இருப்பான். அவனுடைய ஃபோன் நம்பர்லாம் ட்ராக் பண்ணி அந்த குற்றவாளிகளுக்கு பின்னணி யார் இருக்கா, இதுக்கு பின்னாடி எத்தனை கட்சிக்காரங்க இருக்கிறாங்க, எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குது, இவங்க தொடர்ச்சியாக பண்ணுறாங்கன்னா சென்னையில் இவங்களுக்கு எந்த இடத்துல ஒரு லிங்க் இருக்குது, தமிழகம் முழுவதும் இவங்களுக்கு லிங்க் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி ஒரு துரும்புச்சீட்டு காவல்துறைக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் நான் வந்து இன்னைக்கு நீதிபதியே கேள்வி கேட்குறேன். நீதிமன்றத்துக்கு நான் கொடுத்துருக்கேன் 15,000 பேர் மிஸ்ஸிங்கில். இப்போ இவங்கெல்லாம் ஆர்கனுக்கோசம் இதே போல்
பண்ணியிருக்கலாம், கடத்தப்பட்டிருக்கலாம், ஆர்கன் கோசம் திருடி கொலை நடந்திருக்கலான்றது தான். ஏன்னா காவல் நிலையத்தில் அந்த ரெக்கார்டு எழுறப்போ அந்த சந்தேகம் இருக்குது. நீதிமன்றம் இது போல் விஷயத்துக்கு தானாக முன் வந்து டிஜிபி சாருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், சென்னை கமிஷனருக்கும் கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய விஷயம். ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிப்பா. கருங்காலி மாலை, துளசி மாலை மாதிரி எல்லா விதமான ஆன்மீக பொருட்களையும் வாங்க ஸ்ரீவித்யாலயா கிராஃப்ட்ஸ்க்கு கால் பண்ணுங்க. SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன். வாங்க விளையாடலாம்.